காப்ளின். இந்த டிராமால நம்ம ஹீரோ ஒரு சபிக்கப்பட்ட சாவே இல்லாத காப்ளினா பல 100 வருஷமா வாழ்ந்துட்டு இருப்பாப்ல. நம்மளாம் எப்படி பிரேக்கப் ஆனா நெஞ்சில பார்த்து தூக்கிட்டு சுமப்போமோ, அதை விட ஒரு படி மேல போய் நம்ம ஹீரோ இந்த பாகுபலியில நம்ம கட்டப்ப ஒரு கத்தி யூஸ் பண்ணிப்பாரு பாத்தீங்களா, அதே சைஸ் கத்திய நெஞ்சில குத்திட்டு சுமந்துட்டு இருப்பாப்ல. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அந்த கத்தி உன்னோட பிரைட், அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், அவளாலதான் அந்த கத்தியை எடுக்க முடியும், அப்பதான் உன்னோட சாபமும் போகும் அப்படின்னு அவர் கும்புற குலசாமியும் சொல்லிவிடும். ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? ஆனா நம்ம ஹீரோவும் அந்த ராஜா காலங்கள்ல இருந்து இப்ப யுவர் சங்கர் ராஜா பிளேலிஸ்ட் கேட்கற வரைக்கும் உயிரோடய சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. அவரோட பிரைடியும் பார்க்க மாட்டாரு, அந்த கத்தியை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதனால ஒரு கட்டத்துல ரொம்பவே நம்பிக்கை எல்லாம் போயிரும். இவருக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை, இவர் ஹீரோயின்க்கு வருவா, இவளுக்கு கத்தி எடுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை அதை விட படுமோசமா இருக்கு. சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்தனால அவ கண்ணுக்கு பேய் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் அவளோட அம்மாவை காப்பாத்திருப்பேன். அதனால ஒரு காப்ளின் காப்பாத்தினால இப்படி அவ கண்ணுக்கு பேயெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனா பாவம் அந்த பொண்ணு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியற பேயெல்லாம் நினைச்சு பயப்படாது, அவளோட சித்திக்கு தான் ரொம்பவே பயப்படும். சித்தி குடும்பம் தான் நம்ம ஊர்லயே பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குல்ல, அதே மாதிரிதான் அவளுக்கும். சோ ரொம்பவே சேடான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா சாகுறப்ப ஒரு பேங்க் புக்கை கொடுத்து இதுல உனக்கு காசு இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த புக்கு எங்கன்னு கேட்டு அவங்க சித்தி போட்டு பாடாப்படுத்த நம்ம ஹீரோயின் அது எங்கன்னு எனக்கே தெரியாது, நீ விட்டுருங்க அப்படின்னு டெய்லி போராட்டமா போய்கிட்டு இருக்கும். எப்படி நம்ம மேக்ஸ் டீச்சர் நம்மகிட்ட ஹோம்ஒர்க் எங்கடான்னு கேட்க நம்ம சார் வீட்டுல இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே கதை தான் அங்கேயும். இப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த மீட்டம் சீன் நடக்கும். நம்ம ஹீரோ இவதான் நம்ம பிரைடுன்னு பாத்துருவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஆஹா இவன் நம்ம கண்ணுக்கு தெரியற பேயில இவனும் ஒரு பேய் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா கதையும் சொல்லுவான். நான் இந்த மாதிரி ஒரு காப்ளின்னு, என் நெஞ்சில ஒரு வால் இருக்கு, அதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுனாலதான் எடுக்க முடியும், உனக்கு எதுவும் தெரியுதா அப்படின்னு கேட்பேன். நம்ம ஹீரோயினுக்கு அன்பு காட்ட பாசம் காட்ட யாருமே இல்லாதனால நம்ம ஹீரோவோ கொஞ்சம் பிடிக்கும். இவ எப்பெல்லாம் மனசுல நினைக்கிறாளோ இல்லன்னா ஏதாச்சும் ஒரு மெழுகுவர்த்தியோ இல்ல கொசுபத்தியவோ அணைக்கிறது ஊதுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எந்த நெருப்ப ஊதுனாலும் கூட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். இது இவங்களுக்குள்ள ஒரு டெஸ்டினி மாதிரி. அதனாலே நம்ம ஹீரோ இவ எப்ப நம்மள கூப்பிடான்னு தெரியலையே, எப்பவுமே நம்ம டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியே இருப்போம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். அந்த ஆளு ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட கோட் சூட் தான் போட்டுருப்பானா பாருங்களேன். இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை எல்லாம் போயிரும். இவளும் நம்ம பிரைட் இல்ல போல அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட நெஞ்சில கையை வச்சு காமிட்டு எது இந்த கத்தியை எடுக்க சொல்ற, எடுத்துருவா அப்படின்னு கேப்பா. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அப்போ உனக்கு அந்த கத்தி தெரியுதா, அப்ப அது உண்மைதானா, உனக்கு தெரியுதுல அப்படின்னு சந்தோஷமாயிருவான். நம்ம ஹீரோயினும் ஆமா தெரியுது, இந்த கத்தி தானே உருவிடுவா அப்படின்னு கேப்பா. நம்ம ஹீரோ எது இப்போ உருவ போறியா, இருமா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஏன்னா அந்த கத்தியை நம்ம ஹீரோ நெஞ்சில இருந்து எடுத்தா அவன் அந்த பூமியை விட்டே அழிஞ்சிருவான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே வழி. ஏன்னா இதுவே ஒரு சாபம் தானடா அப்படின்னு கேக்குறீங்களா, இதுதாங்க அந்த கதை. நம்ம ஹீரோக்கு ஒரு கிரிம் ரீப்பர் ஃப்ரெண்ட் இருப்பான். அதாவது இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பாக்குற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் எதுக்காக நம்ம ஹீரோவை பார்க்கணும், எதுக்கு சந்திக்கணும்னு அவங்க 2 பேத்துக்கு தனியா ஒரு ஸ்டோரி இருக்கும். பாக்குறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கும். சோ நீங்க என்னடா அது கொரியன் டிராமா தானே நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிராமாவை பாருங்க, உங்க மைண்ட் செட்டே டோட்டலா மாறி இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் டிராமானா நான் இந்த காப்ளினை தான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. லவ் ஸ்டோரியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு விஷயத்தையும் அவங்க கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துல ஹீரோயின் மேல லவ் வந்து அவ வால் எடுக்க வரப்பெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது வால் எடுத்தா அவன் செத்துருவான். இந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கும், வால் எடுத்துட்டா அவனுக்கு அந்த வலியெல்லாம் போயிரும், இனி ரொம்பவே நிம்மதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல 2 பேத்துக்குமே லவ்வுமே வந்துரும். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துரும் இந்த கத்தி எடுத்தா அவன் இறந்துருவான், அதனாலதான் அவன் நம்மள கூட வச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கிரிம் ரீப்பர் யாரு, நம்ம காப்ளினுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோயின் அவன் நெஞ்சில இருக்கிற வாளை எடுத்தாலா இல்லையா, இதெல்லாம் போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு, இதுதாங்க இந்த டிராமாவோட கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துலலாம் ஏமா நீ புடுங்குறியா நான் புடுங்குறியாமா அந்த கத்திய, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி விட்டுருவாங்க. என்னதான் அந்த டிராமா ஃபன்னா போனாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி ஒரு விஷயமும் ரொம்பவே அஸ்தட்டிக்கா காமிச்சிருப்பாங்க. அதாங்க பாக்குறதுக்கு நமக்கே ஒரு ஃபீல் குட் வைப்ஸ் வரும். நீங்க இந்த டிராமாவை பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா என்னை கழுவி ஊத்த மாட்டீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க.
இந்த டிராமா தமிழ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா பார்க்கணும்னா பாருங்க. கண்டிப்பா பார்க்காதீங்க. ஏன்னா சிரிப்பொலியிலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தமிழ் டப்பிங் எந்த அளவுல இருக்கும்னு பாத்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சப்டைட்டில்ஸ் வச்சு கொரியன்லயே பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னால எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபன்னா சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து என்ன ஜேர்னல்ல படங்கள் பார்க்கலாம், இல்ல என்ன படங்கள் இல்லைன்னா சீரிஸ் பார்க்கலான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். டாடா.